तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியினர் தங்கள் தொழிலில் பெரும் முன்னேற்றம் அடைவாங்க. இந்த ராசியின் கீழ் பிறந்த நபர்கள் தங்கள் அலுவலக நிர்வாகத்திடமிருந்து மிகப்பெரிய ஆதரவை பெறுவாங்க. மேலும் இவர்கள் நிறுவன மேம்பாட்டு முயற்சிகளில் ஈடுபடும் போது சக ஊழியர்கள் ஊக்கமளிப்பாங்க. இந்த மாதம் நிறுவன தலைவரிடமிருந்து பல வெகுமதிகளின் வாக்குறுதிகளை இவங்க எதிர்பார்க்கலாம். தொழிலில் பிற வழிகளை பற்றி சிந்திக்கும் தனுசு ராசிக்காரவங்க தாங்கள் முதலீடு செய்ய விரும்புவதில் கவனமாக இருக்கணுங்க. மற்றும் வணிக முயற்சிகளை தொடங்கும் போது பாதுகாப்பான பக்கத்தில் இருக்க வேணும். தொழில் செய்கிறவங்க தங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு பொறுமையாக இருக்கணும். காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது. கணவன் மனைவி உறவிலும் மகிழ்ச்சி காணப்படும். உங்கள் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நிதி விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது வரும் நாட்களில் தனுசு ராசிக்காரவங்க சிலிர்ப்பூட்டும் அனுபவங்களை காணலாம். உற்சாகம் அளிக்கும் இடங்கள், இயற்கை காட்சி நிறைந்த இடங்கள் அல்லது உணவகம் என அற்புதமான மற்றும் கலகலப்பான இடங்களில் தங்கள் துணையுடன் சென்று வரலாம். இத்தகைய வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இணைவதற்கு இது மகத்தான இன்பத்தின் காலமாக இருக்கும். இருவரும் ஒன்றாக நினைவுகளை உருவாக்கும் ஏராளமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரவங்க குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சில டென்ஷனை அனுபவிக்கும் வாய்ப்பும் இருக்குது. சில வீழ்ச்சிகள் அல்லது தவறான புரிதல்கள் இந்த உறவுகளுக்கு மன அழுத்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இருப்பினும் அன்புக்குரியவங்கள்ட்ட தொடர்புகள் வலுவாக இருக்கும். உங்கள் குடும்பத்துடனான உறவு ஆறுதலையும் ஆதரவையும் வழங்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இடையே இருக்கும் அன்பு உறவு ஆறுதல் மற்றும் ஆதரவை அளிக்கும். வாழ்வில் ஏற்றத்தையும் இரக்கத்திலும் இந்த அன்பு மாறாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நிதி நிலைமையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க கீழ் பிறந்த நபர் ஒரு நிலையான நிதி நிலைமையை எதிர்பார்க்கலாம். உங்கள் நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சியில் உங்களுக்கு
ஆதரவாக இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடமிருந்து நீங்கள் வலுவான ஆதரவை அனுபவிப்பீங்க. அவர்களின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் உங்கள் நிதி அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு பயனளிக்கலாம். எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையிலையும் கவனமாக இருக்கணுங்க. வெளிப்புற கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்கள் நிலைமையை மோசமாக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு வணிகத்திலும் முதலீடு செய்கிறதுல விலகி இருக்க முயற்சி செய்யுங்க. குறுகிய கால முதலீடு எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்குங்க. உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிர்வாகம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மாதம் ஒரு தகுதியான விருந்தை அனுபவிப்பாங்க. ஏனெனில் நிச்சயமாக அனைத்து கடின உழைப்பிற்கும் தகுதியான காலமாக இருக்க போகுது. சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களாலும் அவர்களது நிர்வாகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டவங்களாக உணர்வாங்க. மேலும் சக ஊழியரிடமிருந்து நல்ல ஆதரவை பெறலாம். அதே சமயம் சுகாதார பாதுகாப்பு துறையில் உள்ளவங்க தங்கள் முயற்சிகளுக்கு நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடமிருந்து அங்கீகாரம் சாதகமான தொழில் கட்டத்தை எதிர்பார்க்கலாம். வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க. சில குழப்பமான காலங்களை கடந்து வெற்றிகரமாக வெளிவருவாங்க. உற்பத்தி வல்லுநர்களும் தொழில்முறை வெற்றிக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருப்பதை பார்க்க முடியும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் அறிவியல் சமூகத்தில் தங்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு இது ஒரு பொருத்தமான நேரமாக இருக்க போகுதுங்க. அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, புதிய தொழில் முயற்சியில் நுழையும் போது முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேணும். புதிய நிறுவனத்தை தொடங்க குறைந்த மூலதனத்தை பயன்படுத்தி கொள்ள வேணும். ஏற்கனவே தொழில் செய்து வரும் தனுசு ராசிக்காரவங்க தங்கள் விரிவாக்கத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேணும். கூட்டு தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேணும். அனைத்து வணிகர்களும் தங்கள் வணிகத்தை பற்றிய எந்த ஒரு விவரங்களையும் முன்வைக்கிறதில் எந்த ஒரு அணுகுமுறையும் பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது, உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் குடும்பத்தில் காணப்படும் சூழல் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உணர்ச்சி பூர்வமாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இந்த மாதம் உங்களின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வதற்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வாய்ப்புகளை வழங்குது. மாணவர்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. அவங்களுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் இருக்கும். கல்லூரி பயிலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை நிரூபிப்பாங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில எண்ணும் மாணவர்கள் தங்கள் எண்ணம் நிறைவேற காணலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த மாதம் சில சோதனைகளுக்கு பிறகு தங்கள் ஆய்வறிக்கையான ஒப்புதலை பெற காணலாம்.